ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் ₹300 மட்டுமே. குறைந்த விலை. அப்பாயின்ட்மென்ட் மூலம் வீட்ல இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 88 70 10 75 27. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழர்வம் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். தினசரி ராசி பலனை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல நாளை நாள் என்ன தேதி என்ன கிழமைங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மார்ச்சுடைய 6ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சோபக்கிரத ஆண்டு 11வது மாதமான மாசி மாதத்துடைய 23ஆம் நாள். அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புதன்கிழமை. நாளை நாள் வரக்கூடிய இந்த புதன்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய புதன்கிழமை கிடையாது. மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு புதன்கிழமை என்று சொல்லலாம். காரணம் என்னென்னா, நாளைய புதன்கிழமை சர்வ ஏகாதசியானது வருது. ஏகாதசி அப்படிங்கிறது மாசி மாதத்தில் வந்திருக்கு. மாசி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த ஏகாதசியில் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெருமாள் வழிபாடு செய்யறதுக்கு மறக்கக்கூடாது. நாளை நாள் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற பழமொழி வேற இருக்கு. அந்த பழமொழிக்கேற்ப நாளை புதன்கிழமை ரொம்ப சிறப்பான ஒரு நாளாக கருதப்படுது. இந்த சிறப்பான நாளில் ஏகாதசி வரும்போது அந்த ஏகாதசி இன்னும் அதிகமான சிறப்பாக மாறுது. அதனால் நாளை நாள் பெருமாள் வழிபாடு செய்யறதுக்கு மறக்கக்கூடாது. அதே போல் நாளை நாள் புதன்கிழமை புதன் ஹோரையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய நவக்கிரகங்களுடைய சன்னிதானத்துக்கு போய் புதன் பகவானுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்தால் புதனுடைய அனுக்கிரகம் குறைவாக இருக்கிறவங்களுக்கு புதனுடைய அனுக்கிரகம் நிறைந்திருக்கும். அதனால் நாளை நாள் புதன் வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க புதன் வழிபாடு செய்யுங்க. இப்போ ஜாதகம் பார்க்குறீங்கன்னா, நவக்கிரகங்களில் உங்களுக்கு புதன் வலு இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா, உடனே நீங்கள் அவங்க சொல்ல மற்ற பரிகாரங்கள்லாம் செய்யாமல் நாளை புதன்கிழமை நான் சொன்ன இந்த ஒரு பரிகாரம் செய்தாலே போதும், உங்கள் வாழ்க்கையில் வெற்றியானது உண்டாகும். நாளைய இந்த முக்கியமான நாளில் நவக்கிரகங்களுடைய அமைப்பு இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. நவக்கிரகங்கள் இந்த மாதிரி அமைஞ்சதுனால நாளை ஒரு நாள் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட அந்த தினசரி ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். வழக்கம் போல் இந்த நேரத்தில் வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற பலனை இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நாளை ஒரு நாள் நடந்து பலனடைங்க. சரி வாங்க, உங்களுக்கான பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். தனுசு ராசியில் பிறந்த அத்தனை பேருக்கும் நாளை ஒரு நாள் உயர்கல்வி குறித்த எண்ணங்கள் மேம்படும். இப்போ +2 முடிச்சுட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசி மாணவர்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி வேணாலும் இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ ஃப்யூச்சருக்காக நிறைய பிளான் பண்ணுவீங்க. அப்படி பிளான் பண்ணக்கூடிய உங்களுக்கு நாளை நாள் கல்வி குறித்த எண்ணங்கள் எது வேணாலும் நீங்கள் செய்தீங்கன்னா அந்த எண்ணங்கள் உங்களுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நாளை நாள் சக்ஸஸ் ஆகும். அதே போல் உங்களுக்கு நண்பர்கள்லாம் இருந்தாங்கன்னா அவங்க வகையில் ஒத்துழைப்பு நாளை நாள் கிடைக்கும். நண்பர்கள் வகையில் ஏதாவது உதவிகள் வேணும்னா கூட உதவிகள் உங்கள் நண்பர்கள் கிட்ட நாளை நாள் கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா வியாபாரத்தில் நாளை நாள் உங்கள் வாடிக்கையாளர்களுடைய எண்ணங்கள் என்னங்கிறத புரிந்து செயல்படுங்க. ஏன்னா வாடிக்கையாளர்களுடைய எண்ணங்களை புரிந்து அதற்கேற்ப நீங்கள் செயல்பட்டால் தான் வியாபாரத்தில் நல்ல லாபங்களை பார்க்க முடியும். அதனால் வாடிக்கையாளர்களுடைய எண்ணங்களை புரிந்து அதற்கேற்ப நாளை ஒரு நாள் செயல்படணும். அதே போல் புதிய முயற்சிகள் எது நாளை நாள் நீங்கள் செய்கிறதாக இருந்தாலும் செய்யலாம். ஆனால் எந்த ஒரு முயற்சி செய்கிறதாக இருந்தாலும் முதல்ல பிளான் பண்ணிக்கோங்க. அது செய்யலாமா வேணாமா அப்படிங்கிற ஆலோசனை பண்ணுங்க. சிந்தித்து செயல்படுவது நாளை நாளுக்கு உங்களுக்கு நல்லது. அது மட்டும் இல்லாமல் மறைமுகமாக இருக்கக்கூடிய தடைகள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த தடைகள்லாம் என்ன அறிந்துங்கிறத பாருங்கள். ஏன்னா மறைமுக தடைகளை மேற்கொண்டு நீங்கள் கொண்டு போகும்போது அது உங்களுக்கு பயங்கரமான ஒரு வீழ்ச்சியாக கூட நாளை நாள் மாறலாம். அதனால் நாளை நாள் மறைமுகமாக இருக்கக்கூடிய தடைகளை அறிந்து அதெல்லாம் முதல்ல கிளியர் பண்ண பாருங்கள். அதே போல் அவசரமாக நாளை நாள் எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டாம். அவசரமான முடிவுகள் எடுக்கிறத தவிர்த்துக்கோங்க. நாளை நாள் உங்கள் முயற்சிகள் மேம்படக்கூடிய நாளுங்க. உங்களுடைய முயற்சி நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸ் தான் நாளை நாள் உண்டாகும். நாளைய நாள் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சிருப்பீங்க. இந்த எச்சரிக்கையான நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட திசையும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அது என்னங்கிறத சொல்கிறேன், அதையும் உங்களுக்கானதை தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் நாளை நாள் சந்தன நிறம். அதிர்ஷ்ட எண் நாளை நாள் 1. அதிர்ஷ்ட திசை நாளை நாள் வடக்கு.
உங்களுக்கான நேரம் என் திசை இதுதான் சொல்லப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நாளை ஒரு நாள் நடந்து பலனடைஞ்சுக்குங்க. ஸோ இதே போல் தனுசு ராசிக்காரங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். அதே பூரட நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா சிந்தித்து செயல்படணும். அதே உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா முடிவுகளில் நிதானம் வேண்டும். ஸோ உங்கள் நட்சத்திர வாரியாகவும் நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டேன். ஸோ உங்கள் நட்சத்திர வாரியாகவும் நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற இந்த ஒரு இதுக்கேற்ப நடந்துக்குங்க. ஸோ தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு நாளை புதன்கிழமை என்ன மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ பார்த்த இந்த தாள்களுக்கேற்ப நாளை நாள் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இதற்கேற்ப பிளான் பண்ணி நடக்கும்போது பலவிதமான ஆபத்துக்கள்லேருந்து நீங்கள் தப்பிக்கலாம். ஸோ தனுசு ராசிக்காரங்களை தொடர்ந்து இப்போ அடுத்ததாக மீதம் இருக்கக்கூடிய ராசிகளுக்கு தினசரி ராசி பலனை ஷேர் பண்ண போகிறேன். மற்ற ஏனைய 11 ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சு அதற்கேற்ப பலனடைங்க. வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேஷ ராசி. பொது காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும். உறவினர்கள் வழியில் ஆதாயம் ஏற்படும். பெரியவர்களுடைய ஆலோசனைகளால் மாற்றம் உண்டாகும். புத்திசாலித்தனமான செயல்பாடுகளால் செல்வாக்கு அதிகரிக்கும். மருத்துவ பணிகளில் சாதகமான சூழல் உண்டாகும். வீடு மற்றும் வாகனங்களை சீர் செய்யணும். நாளை நாள் கவலைகள் மறையக்கூடிய ஒரு நாள் என்று உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக ரிஷபராசி. மனதில் எதிர்மறையான சிந்தனை மேம்படும். வாகன பயணங்களில் நிதாட வேண்டும். பயனற்ற விவாதங்களை குறைத்து கொள்ளும். உடல் ஆரோக்கியத்தில் ஏற்றிறக்கமான சூழல் உண்டாகும். மற்றவர்கள் நம்பி செயல்படுவதை தவிர்க்கணும். நினைத்த சில பணிகள் அலைச்சல் ஏற்படும். செயல்பாடுகளில் ஆர்வமின்மை உண்டாகும். பரிவோடு இருக்க வேண்டிய எச்சரிக்கை நாளுங்க. அடுத்ததான் மிதுன ராசி. மனதில் ஆன்மீக தொடர்பான சிந்தனை ஏற்படும். உறவினர்கள் வழியில் விட்டு கொடுத்து செல்லணும். ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வு வேண்டும். சில அனுபவங்கள் மூலம் புதிய பாதைகள் புலப்படும். நெருக்கமானவர்களுடன் சிறுதூர பயணங்கள் சென்று வரலாம். மனதளவில் புதிய தன்னம்பிக்கையோடு செயல்படணும். நாளை நாள் அனுபவத்தோடு இருக்க வேண்டிய ஒரு நாளுங்க. அடுத்ததாக கடகராசி. சுபகாரிய தொடர்பான செலவுகள் நாளை நாள் ஏற்படும். வீட்டோட தேவைகள் நிறைவேற்றிக்கலாம். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பொறுப்பு கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். பலமற்ற பலவீனங்களை புரிந்து செயல்படணும். சகோதரர்கள் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். நாளை நாள் ஓய்வு நிறந்த நாளுங்க உங்கள் ராசிக்கு. அடுத்ததாக சிம்ம ராசி. வியாபாரத்தில் புதிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்களோட மனவிட்டு பேசுவது நல்லது. வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவம் உண்டாகும். கொடுக்கல் வாங்கலில் விவேகம் வேண்டும். திட்டமிட்டு செயல்படுவதால் நன்மை உண்டாகும். உத்தியோகத்தில் புதிய பொறுப்பு கிடைக்கும். உடலில் இருந்து சோர்வு நீங்க புத்துணர்ச்சி செயல்படுவீங்க. நாளை நாள் பாசத்தோடு இருக்க வேண்டிய நாள் உங்கள் ராசிக்கு. அடுத்ததாக கன்னிராசி. மற்றவர்களுடைய தேவைகள் நிறைவேற்றணும். சமூக தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். வியாபாரத்தில் புதிய அனுபவம் ஏற்படும். நுட்பமான விஷயங்களை புரிந்து செயல்படணும். சக ஊழியர்களிடத்தில் அமைதி வேண்டும். புதுமையான விஷயங்களில் ஆர்வம் பிறக்கும். முயற்சிகள் இருந்து தாமதம் விலகும். உங்கள் ஆசைகள் நாளை நாள் நிறைவேறும். அடுத்ததாக துலா ராசி. பேச்சுக்களில் அனுபவ அறிவு வெளிப்படும். கலைப்பணிகளில் ஆர்வம் ஏற்படும். வியாபாரத்தில் சில திருப்பம் உண்டாகும். உயர் அதிகாரிகள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும். எதிலும் சிக்கனமாக செயல்படுறது நல்லது. பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களை ஈடுபாடு ஏற்படும். கற்பனை சார்ந்த துறைகளில் திறமைகள் வெளிப்படும். பிள்ளைகளிடத்தில் அனுசரித்து செல்லணும். நாளை ஒரு நாள் ஆக்கப்பூர்வமான நாளுங்க. அடுத்ததாக விருச்சிக ராசி. அக்கம் பக்கம் இருப்பவரிடம் அனுசரித்து செல்லணும். தொழிலில் இருந்து மந்தத்தன்மை குறையும். உறவினர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லணும். மன அமைதி உண்டாகும். உத்தியோக பணிகளில் ஆதரவு கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல முன்னேற்றம் ஏற்படும். மனதளவில் புதிய சிந்தனை உண்டாகும். நாளை நாள் தேர்ச்சி நிறந்த நாளுங்க உங்கள் ராசிக்கு. அடுத்ததான் மகர ராசி. பேச்சுக்களில் பொறுமையை கையாள்வது நல்லது. விருப்பமான சில பொருட்களை வாங்கி மகிழலாம். செயல்பாடுகளில் சற்று கவனம் வேண்டும். பொருளாதாரத்தில் சில நெருக்கடி உண்டாகும். இழுப்பறியாக இருந்து சில தனவரவு கிடைக்கும். வியாபார சார்ந்த முடிவுகள் எடுக்கிறது நல்லது. உத்தியோகத்தில் மாற்றம் ஏற்படும். உதவிகள் கிடைக்கக்கூடிய நாள் உங்கள் ராசிக்கு. அடுத்ததாக கும்பராசி. நண்பர்களிடத்தில் வீண் விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும். சகோதரர்கள் வழியில் அலைச்சல் ஏற்படும். சுபகாரிய தொடர்பான விரயம் உண்டாகும். குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்லும். இனப்புரியாத சில சிந்தனைகளால் குழப்பம் உண்டாகும். ரகசிய முதலீடுகளில் கவனம் வேண்டும். தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டிய முக்கியமான நாள் உங்கள் ராசிக்கு. அடுத்ததான் மீன ராசி. மனதளவில் இருந்து கவலைகள் குறையும். சுபகாரிய தொடர்பான எண்ணம் கைகூடும். உத்தியோகத்தில் திருப்தியான சூழல் ஏற்படும். வெளியூர் தொடர்பான பயணங்கள் சாதகமாகும். எதையும் சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவம் உண்டாகும். சமூக பணிகளில் சாதகமான வாய்ப்பு கிடைக்கும். கலைத்துறையில் மேன்மை அடைவீங்க. நாளை நாள் இன்ப நிறைந்த நாளாக உங்களுக்கு இருக்கும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதாங்க. ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளைய புதன்கிழமை இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதோ தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணாதான் அந்தந்த ராசிக்காரங்க உங்கள் ராசிகளுக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்ச இந்த பலன்களுக்கேற்ப நாளை ஒரு புதன்கிழமை நடந்து பலனடைங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் அவங்கவுங்க ராசிகளுக்கு நாளை ஒரு நாள் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற இந்த தினசரி ராசி பலனை இந்த வீடியோ
மூலிமா தெரிஞ்சு இந்த பலன்களுக்கு ஏற்ப நாளை ஒரு நாள் நடந்து பயனடையட்டும். ஸோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் இல்லைனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மெயின் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிங்கனாவே நான் போகிற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம். நன்றி.